Hi students, good morning. Welcome back to AJT Maths. இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th standard Maths Term 1 Exercise 1.2 உள்ள சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாமா? வாங்க, தேர்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஃப் த நம்பர்ஸ் 138 crore 67 lakh 87,215 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 13 crore 76 lakh 98,890. ஓகேங்களா, தேர்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 8 crore 67 lakh 20,560. ஓகேங்களா, 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு which one is largest, எந்த நம்பர் பெருசு, which one is smallest. ஓகேங்களா, லார்ஜஸ்ட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ தெரியும் தானே. ஸோ பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எந்த பிளேஸோட வேல்யூ ஹையஸ்ட் இருக்கோ அதான் என்ன லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ இந்த நம்பர் பாருங்கள், இந்த நம்பரில் எத்தனை க்ரோர் இருக்குது? 138 crore, 138 கோடி இருக்குது. ஓகேங்களா, இந்த நம்பரில் பாருங்கள் 13 crore தான் இருக்குது, 13 கோடி தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், இதில் எத்தனை க்ரோர் இருக்குது? ஜஸ்ட் 8 crore. ஸோ 3 நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது ஒன்று, விச் ஒன் இஸ் லார்ஜஸ்ட், பெரிய நம்பர் எது இருக்குது? இதுதான் 138 crore இருக்குது. ஸோ அப்போ இந்த நம்பர் தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேங்களா, த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 138 crore 67 lakh 87,250. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் இஸ் ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இது ரைட் பண்ணியாச்சு லார்ஜஸ்ட் நம்பர்னு. ஓகேங்களா, அப்போ இந்த 2 நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணலாமா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 13 crore, இங்கே 8 crore. அப்போ எது ஸ்மாலஸ்ட்? 13 கோடி பெருசா? 13 கோடி சின்னதா, 8 கோடி சின்னதா? 8 கோடி தானே. ஸோ 8 crore தான் ஸ்மால். அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 8 crore 67 lakh 20,560. ஓகேங்களா, கேட்டதுக்கு ரைட் பண்ணியாச்சு ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வாங்க, ஃபோர்த் ஒன் பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸை எப்படி ரைட் பண்ணுமா? டிசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணுமா. உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் தெரியுமா? அசெண்டிங் ஆர்டர்னால் எப்படி நம்பர்ஸ் ரைட் பண்ணும்? ஸ்மாலர் நம்பர் டு பிக்கர் நம்பர். ஓகேங்களா, அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலர் நம்பர்லேருந்து பிக்கர் நம்பர் வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா, அதே டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது? பிக்கர் டு ஸ்மாலர் நம்பர், பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் ரைட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிசெண்டிங் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க நம்பர்லே எது பெரிய நம்பரோ அந்த நம்பர் தான் ரைட் பண்ணும். ஓகேங்களா, எது பிக்கர் நம்பர்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 1,28,435. நெக்ஸ்ட் என்ன நம்பர்? 10,835. நெக்ஸ்ட்டு 21,354. நெக்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 6,348. லாஸ்ட் நம்பர் என்னது? 25,840. ஓகேங்களா, இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? இதில் எது வந்து பிக்கர் நம்பர்? விச் ஒன் இஸ் பிக்கர்? 1,28,435 தான் பிக்கர் நம்பரா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் ரைட் பண்ணிக்க போகிறோம்? இந்த நம்பர் தான் ரைட் பண்ணிக்க போகிறோம், ஏன்னா இதுதான் பிக்கர் நம்பர். ஓகேங்களா, டிசெண்டிங் ஆர்டர்னு போட்டுட்டு 1,28,435 ரைட் பண்ணியாச்சுங்களா? ஓகே, இப்போ இந்த நம்பர் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க 4 நம்பர்ஸில் எது பிக்கர் நம்பர்னு பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன இருக்குது? 10,835. இங்கே 21,000 இருக்குது, இங்கே 6,000, இங்கே 25,000 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த 4 நம்பர்ஸில் எது பிக்கர் ஒன்றா இருக்குது? 25,840. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? நெக்ஸ்ட்டு 25,840. ஓகேங்களா, இந்த சிம்பிள் நம்ம ஏன் ரைட் பண்ணியிருக்கோன்னா, டிசெண்டிங் ஆர்டர்னாவே இந்த சிம்பிள் தான் நம்ம ரைட் பண்ணணும். இப்போ இந்த 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த நம்பர்? ஃபஸ்ட் நம்பர் எப்படி இருக்குது? பிக்கராக இருக்கா? ஸோ பிக்கராக இருக்கிறதுனால நம்ம கிரேட்டர் தென் சைன் தான் போடணும். நம்ம எந்த 2 நம்பரை அவங்க கம்பேர் பண்ண சொன்னாலுமே நம்ம ஃபஸ்ட் நம்பர் சின்னதாக இருந்துச்சுன்னா லெஸ் தென் சிம்பிள்,
ஃபஸ்ட் நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இது டிசெண்டிங் ஆடுறதுனால கிரேட்டர் தென் சிம்பிள் தான் போடணும். அட் த சேம் டைம் இது பெரிய நம்பருங்கனால கிரேட்டர் தென் சிம்பிள் தான் போடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா என்னென்னா, இந்த பெரிய வாய்ப்பகுதி இருக்குல்ல, இந்த பெரிய வாய்ப்பகுதி எதை பார்த்துருக்குன்னா பெரிய நம்பரை பார்த்துருக்கணும். ஓகேங்களா? இந்த குறுகிய பகுதி எதை பார்த்துருக்கணும், சின்ன நம்பரை பார்த்து. ஸோ அப்போ இந்த 2 நம்பரில் பார்த்தா இது என்ன, பெரிய நம்பர். அப்போ வாய் விரிஞ்சிருக்கிற பகுதி இந்த நம்பரை பார்த்துருக்கு. இந்த குறுகிய பகுதி எதை பார்த்துருக்கு, சின்ன நம்பர். ஓகேங்களா? அப்போ இந்த சிம்பிள் கரெக்டுன்னு அப்படியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 10,000, இங்கே 21,000, இங்கே 6,000. ஓகேங்களா? இந்த 3 நம்பர் கம்பேர் பண்ணால் எந்த நம்பர் பிகர் ஒன்னாக இருக்குது, 21,000. ஸோ அப்போ 21,354. ஓகேங்களா? அப்போ என்ன சிம்பிள் போட்டுப்பீங்க, 2 நம்பருக்கு இடையில கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பரை கம்பேர் பண்ணும்போது எது பிகர் ஒன்னாக இருக்குது, 10,835. ஸோ 10,835 ரைட் பண்ணியாச்சு. 2 நம்பருக்கு இடையில கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று என்ன நம்பர் தான் இருக்குது, 6,340. ஸோ 6,348 ரைட் பண்ணியாச்சு, கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த சிம்பிள் எப்படி போடுறதுன்னு தெரியலனா, டிசெண்டிங் ஆர்டர்னாவே நம்ம கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தென் சிம்பிள் போடணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, 5th கொஷின் பாருங்கள். ரைட் எனி 8 digit நம்பர் வித் 6 in 10 lakh place and 9 in 10,000 place. ஓகேங்களா? என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஏதாச்சும் 8 digit நம்பர் ரைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன கண்டிஷன், 6 வந்து 10 lakh பிளேஸில் இருக்கணும், 9 வந்து 10,000 பிளேஸில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 8 digit நம்பருங்கிறதுனால நம்ம பிளேஸ் வேல்யூ சார்ட் எடுத்து எழுதியிருக்கோம். 1ஸ்லேருந்து க்ரோர் வரைக்கும் எழுதியிருக்கோம். ஏன் க்ரோர் வரைக்கும் எழுதியிருக்கோன்னா, க்ரோர் வரைக்கும் எழுதுனா தான் நமக்கு 8 digit நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால் க்ரோர் வரைக்கும் ரைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அவங்க சொன்ன கண்டிஷன் என்ன, 6 எந்த பிளேஸில் இருக்கும், 10 lakh பிளேஸ். அப்போ 10 lakh நேரம் நம்ம என்ன எழுதிக்கலாம், 6. ஓகேங்களா? அடுத்தது 9 எந்த பிளேஸில் ரைட் பண்ணோமா, 10,000 பிளேஸில். அப்போ 10,000 பிளேஸுக்கு நேரம் 9. ஓகேங்களா? ரைட் பண்ணியாச்சா? ஸோ மிச்ச பிளேஸ் வேலைக்கு நேரம் நம்மளா ஓன் நம்பர்ஸை க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ க்ரோருக்கு நேரம் நான் என்ன எழுதிக்கிற போகிறேன், 4. ஸோ 4 crore. லேக்குக்கு நேரம் 2 lakh. 1000க்கு நேரம் 5,000. 100க்கு நேரம் 800. டென்ஸ் பிளேஸ்க்கு நேரம் 1 tens. ஓகேங்களா? 0க்கு நேரம் 4 crore 62,95,814. இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் க்ரியேட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன கண்டிஷனை 10 lakh பிளேஸில் 6ம் 10,000 பிளேஸில் 9ம் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த நம்பர் தான் ஆன்சராக வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 6th one. Rajan writes a 3 digit number using the digits 4, 7 and 9. What are the possible numbers he can write? ஓகேங்களா? ராஜன் ரைட் பண்ணியிருக்காங்களாம். என்ன ரைட் பண்ணியிருக்காங்க, 3 digit நம்பர். ஓகேங்களா? எந்த நம்பர் வச்சு, 4, 7, 9. இந்த 3 நம்பரை வச்சு 3 digit நம்பர் ரைட் பண்ணியிருக்காங்க. ரைட் பண்ணியிருக்கும் போது எத்தனை பாசிபிள் நம்பர்ஸ் அவங்களால ராஜனால் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 4, 7ங்கிற நம்பர் வச்சு எத்தனை பாசிபிள் நம்பர் மேக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கலாமா? அப்போ 4 வச்சு எழுதுனா 4, 7, 9 ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணலாமா? அப்போ 479 ஒரு நம்பர் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 4, 9, 7 எழுதலாமா? அப்போ 497 ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சு ஒரு நம்பர் ரைட் பண்ணலாமா? அப்போ 749 ஒரு நம்பர் ரைட் பண்ணலாமா? ஸோ 749. நெக்ஸ்ட்டு 797 ஒரு நம்பர் மேக் பண்ணலாமா? ஓகேங்களா? 794. நெக்ஸ்ட்டு 9 ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சு ஒரு நம்பர் மேக் பண்ணலாமா? 947. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 974 ஒரு நம்பர் மேக் பண்ணலாமா? ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 6 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஏன்னா மறுபடியும் மேக் பண்ணோன்னா அதே நம்பர் தான் வரும். ஸோ அதனால் 6 நம்பர் மட்டும்தான் இந்த கொடுத்துருக்க 3 digits நம்பரை வச்சு ராஜனால் மேக் பண்ண முடியும்.
ஓகே 7th கொஸ்டின் பாருங்கள். The password to access my ATM card includes the digits 9, 4, 6 and 8. It is the smallest 4-digit even number. Find the password of my ATM card. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கு பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எந்த டிஜிட்ஸ் வச்சு? 9, 4, 6, 8ங்கிற டிஜிட்ஸ் வச்சு. அது எப்படி இருக்கணுமா? கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மாலஸ்ட்டாகவும் இருக்கணும், 4 டிஜிட் நம்பராகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஈவன் நம்பராகவும். ஈவன் நம்பர்னால் எதில் எண்ட் ஆகும்? 0, 2, 4, 6, 8ல் எண்ட் ஆகணும். 0, 2, 4, 6, 8ல் எண்ட் ஆனிச்சுன்னா அது ஈவன் நம்பர்ஸ். 1, 3, 5, 7, 9ல் எண்ட் ஆனிச்சுன்னா அது ஆட் நம்பர். ஓகேங்களா, பாருங்கள். அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஏடிஎம் பாஸ்வேர்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்மாலஸ்ட்டுங்கிறதுனால இருக்கிறதுல எந்த நம்பர் சின்ன நம்பர்? 4. அப்போ ஃபஸ்ட்டு எந்த நம்பர் எழுதிக்கலாம்? 4. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன? 6. ஸோ நெக்ஸ்ட்டு 6ஐ ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன? 8. ஸோ 8ஐ ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறதுல என்ன நம்பர் இருக்குது? சின்ன நம்பர் இல்லை, ஸோ இருக்கிற நம்பர் தான் எடுத்து எழுதுங்க. ஸோ 9 ரைட் பண்ணிக்கலாம். அப்படி எழுதணுன்னா இதுதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். பட் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க? சின்ன நம்பராகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஈவன் நம்பராக இருக்கணும். பட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஆட் நம்பராக கிடச்சிருக்கு. அப்போ இப்படி இந்த நம்பரை ரைட் பண்ணக்கூடாது. அப்போ ஈவன் நம்பராக வரணுங்கிறதுனால இந்த 4 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், 6 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். பட் இந்த 9 வந்து இங்கே வந்துடும். ஏன்னா ஸ்மாலஸ்ட்டாக வரணும், அட் த சேம் டைம் ஈவன் நம்பராக கிடைக்கணும்னு. இப்போ 8 இங்கே போட்டுட்டா இது என்ன நம்பர் ஆகிடும்? ஈவன் நம்பராக மாறிடும். அதே மாதிரி சின்ன நம்பராகவும் இருக்கும். அவங்க கொடுத்துருக்க நம்பரை வச்சு சின்ன நம்பராகவும் மேக் பண்ணணும், ஈவன் நம்பராகவும் கிடைக்கணுங்கிறதுனால இப்படி நம்பர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதோட ஏடிஎம் பாஸ்வேர்ட். ஓகேங்களா, the password of my ATM card is 4698. புரியுதுங்களா? ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம்? இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிருக்க ரீசன்னா ஈவன் நம்பராக கிடைக்கணும்னு. 9 இங்கே போடும்போது அது ஆட் நம்பராக மாறிடும். ஸோ அதனால நம்ம 9, 8ன்னு போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோஸில் உள்ள சம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய் செல்லக்குட்டீஸ். தேங்க்யூ.